எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி பிடிச்சிருக்கோம். இப்போது சிக்கன் மசாலா வந்து உற்பத்தி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் மசாலாவுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க. வரமிளகாய், மல்லி, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு, உப்பு, பிரியாணி இலை, கடுகு, மிளகு, சீரகம், சோம்புங்க. இதுதான் நம்ம சிக்கன் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இனி வறுத்து அரைச்சிடலாங்க. இப்போது மல்லியை வறுத்துட்ருக்குங்க. மல்லி வந்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்தா கரெக்டாக இருக்குங்க. மல்லி நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. மல்லி நல்லா வறுப்பட்டால் தான் நல்லா நைஸ் கிடைக்குங்க. இல்லைனா அப்படியே தருன்னு வருங்க. அதனால் மல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப கறியிட கூடாதுங்க. கரெக்டான பாத்திரத்தில் கரெக்டாக வறுத்து எடுத்துக்கணுங்க. அடுத்ததாக மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக சீரகத்தை வறுத்து வச்சிடலாங்க. இந்த ரோஸ்ட்டோட சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் உடச்சி போட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருங்க. அதான் பண்ணிகிட்ருக்கோம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ரோஸ்ட்டில் சூடு இருக்குது, அந்த சூடே போதுங்க. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க. அதே சூட்டில் வந்து ரோஸ்ட் ஆகிருங்க, வறுபட்டுரும். அடுத்தது சோம்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது மிளகை வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிக்கப்புறம் மெஷின் சூட்லேயே இந்த லேசான ஐட்டத்துக்கெல்லாம் போட்டோங்க. அதாவது கருவேப்பிலை, பிரியாணி இலை, மிளகாங்க, இதெல்லாம் வந்து மெஷின் சூட்லேயே காஞ்சிட்ருக்குங்க. அடுத்ததாக ஏலக்காய் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக பட்டையை வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக கிராம்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக கடுகை வறுத்து எடுத்துக்கலாங்க. தேவையான எல்லா பொருளையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. இனி ஆறின உடனே அரைச்சிடலாங்க. அரைக்கிற கொட்டியாச்சுங்க. எப்படி இறங்குதுன்னு பாருங்கள். இந்த கல் மிஷினு உள்ளுக்குள்ளே 2 கல் இருக்குது. நம்ம திருகணி மிஷினு, அந்த பழைய காலத்து பாட்டி காலத்து டைப்புங்க. முதல் தடவை அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரஃபாக வரும். 2வது வாட்டி அரைக்கும் போது நல்லா நைஸாக வருங்க. சிக்கன் மசாலா அரைச்சி முடிஞ்சுங்க. ஜலிச்சு முடிஞ்சு சூப்பராக சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியர்களுக்கு சுவையான சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் குழம்புக்கு, கிரேவிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சிக்கன் வறுவலுக்கும் இதை பயன்படுத்திக்கலாங்க. நன்றிங்க.